ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஏற்கனவே 2 பாகங்களாக பிரித்தேன். இன்றைய காணொளியை நான் 2 பகுதியாக தொகுத்து வழங்கப் போகிறேன். முதல் பகுதியில் ஒரே ஒரு வசனம் 3 முக்கிய வினாக்களுக்கு விடையளிக்கிறது. 1. வேத வசனங்களை திரித்து பேசுவதை எப்படி கையாளுவது? 2. விமர்சனங்களை எதிர்கொள்ளவும் விளக்கங்களை அளிக்கவும் சபை விசுவாசிகளை ஏன் தயார்படுத்த வேண்டும்? 3. 66 புத்தகங்களை பற்றிய அறிவின்மை எவ்வாறு விசுவாசிகளை பாதிக்கிறது? 2வது பாகத்தில் நாம் உணரப்போவது ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கிய சாரம்சம் என்ன? இந்த வேத பாடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் ஜக்கரியா. ஜக்கரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 3ஆம் பாகம் கடைசி பாகம். நான் ஏற்கனவே கூறியது போல முதல் காரியத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். வேத வசனங்களை திரித்து பேசுவதை எப்படி கையாளுவது? பரிசுத்த வேதாகமத்தின் முழு செய்தியையும் புறக்கணித்துவிட்டு ஓரிரு வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் ஆபத்தானது. ஜக்கரியா 9:9 மேசியா தாழ்மையுடனும் சமாதானத்துடனும் கழுதையின் மீது சவாரி செய்கிறார் என்ற புரிதல் மறுக்கப்படும்போது அல்லது புறக்கணிக்கப்படும்போது உண்மை பிழையுடன் கலக்கப்படுகிறது. இந்த அணுகுமுறை யூத விளக்கத்தில் மட்டும் காணப்படவில்லை, சபைகளுக்குள்ளும் புகுந்துவிட்டது. சில சமயங்களில் பிரசங்கிகள் ஒரு தீர்க்கதரிசன அல்லது நியாய தீர்ப்பு பகுதியில் இருந்து ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு சொற்றொடரையோ எடுத்துக்கொண்டு அதை சுற்றியே முழு செய்தியையும் உருவாக்குகிறார்கள். சமீபத்தில் ஒரு போதகர் சங்கீதம் 2 இருந்து கர்த்தர் அல்லது யாவே சிரிக்கிறார் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு கடவுள் புன்னகைக்கிறார் அல்லது மகிழ்ச்சியில் சிரிக்கிறார் என்று கற்பிப்பதை கேட்டேன். இது ஆபத்தானது. ஏனென்றால் சங்கீதம் 2 கூறியிருப்பது யாவே தனது அபிஷேகம் செய்யப்பட்ட மேசியாவை அல்லது கிறிஸ்துவை எதிர்த்து ஒன்றுகூடும் கலகக்கார தேசங்களை கேலி செய்வதை பற்றி தெளிவாக பேசுகிறது. சங்கீதம் 2 என்பது இறுதிகால நியாய தீர்ப்பை மையமாக கொண்ட ஒரு தீர்க்கதரிசன பகுதி. யாவே தேசங்களை கேலி செய்த பிறகு அவரது கோபம் தூண்டப்பட்டு நியாய தீர்ப்பு பின்பற்றப்படுகிறது என்பதை ஒரு எளிய வாசிப்பு கூட காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இருந்து வார்த்தைகளை நீக்கி பிரசங்கங்கள் கட்டமைக்கப்படும்போது மக்கள் பைபிளின் 66 புத்தகங்களின் ஒருங்கிணைந்த செய்தியை தவறவிடுகிறார்கள். இதனால்தான் பெரும்பாலான திருச்சபைகளில் மாற்றம் வர வேண்டும். விசுவாசிகள் வேதாகமத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும் அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை பாதுகாக்கவும் ஊக்கமளிக்க வேண்டும். 2வதாக விமர்சனங்களை எதிர்கொள்ளவும் விளக்கங்களை அளிக்கவும் சபை விசுவாசிகளை ஏன் தயார்படுத்த வேண்டும்? எல்லா சபைகளிலும் அடிப்படை அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரி எடுத்துரைக்கப்பட வேண்டும். இந்த அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரி என்பது ஒரு விதமான இறையியல் தற்காப்பு ஊழியம் என்று கூட கூறலாம். இந்த பணியின் பிரதானமானவைகள் இதோ உங்கள் கவனத்திற்கு. வேதத்தில் வேரூன்றிய தத்துவம், வரலாறு, அறிவியல், தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் மற்றும் தீர்க்க தரிசன புரிதல் அடங்கும். பல நாடுகளில் பரவியிருக்கும் இந்த பணிகள் இந்தியாவில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்பது வேதனைக்குரியது. ஜக்கரியா 9:9 மீது வைக்கப்படும் விமர்சனத்தை இந்த துறையில் அனுபவம் உள்ளவர்கள் எளிதாய் கையாளுவார்கள். சபைகளில் இதுபோன்ற காரியங்களை அவ்வப்பொழுது உரிய நபர்களை கொண்டு பேச வேண்டும். வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து சிலரை எழும்பச் செய்து அநேகர் ரட்சிப்படைய பயன்படுத்துவார். ஏதோ ஒரு ஆத்துமா விளக்கத்திற்காகவும் விடுதலை பெறவும் காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக செய்யும் இந்த பணி விவாதத்தில் வெற்றி வாகை சூடுவதற்காக அல்ல, மாறாக சிக்கித் தவிக்கும் ஆத்துமாவில் தெளிவு பிறக்க, பாவத்தில் இருந்து மீண்டு வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்காக என்பதை மறந்துவிடக்கூடாது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இத்தகைய பணியில் அநேகர் எழும்ப வேண்டும் என ஜெபித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், 66 புத்தகங்களின் ஒருங்கிணைந்த செய்தியை புரிந்து கொள்ளாவிட்டால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? வேதாகமத்தை பற்றிய அறியாமை ஒருபோதும் நடுநிலையானதல்ல. அது பொய்யனின் வஞ்சகத்திற்கு இரையாகும் நிலை. விசுவாசிகளுக்கு முழு வேதாகமத்தை பற்றிய செயல்முறை அறிவு இல்லாதபோது அவர்கள் தவறான கட்டுக்கதைகளுக்கும் கிறிஸ்துவ கோட்பாட்டின் குழப்பங்களுக்கும் பொய் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும் எளிதில் இலக்காகிவிடுகிறார்கள். பரிசுத்த வேதாகமம் பலவீனமாக இருப்பதால் திருச்சபை பாதிக்கப்படுவதில்லை. மாறாக விசுவாசிகள் பெரும்பாலும் அதை பொறுப்புடன் கையாள பயிற்சி பெறாததுதான் காரணம். அடிப்படை கோட்பாடுகள், குறிப்பாக இரட்சிப்பு, மீட்பரை குறித்த அறிவு மற்றும் இறுதி காலங்கள் பற்றியவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காததினால் இரண்டாம் நிலை காரியங்களை காட்டி திசை திருப்பி உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக கவனம் செலுத்தி ஆத்துமாக்கள் சூறையாடப்படுகின்றன. 66 புத்தகங்களின் ஒருங்கிணைந்த செய்தியை விசுவாசிகளிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு என்னை போன்ற போதகர்களுக்கும் உள்ளது. அதை காட்டிலும் மேய்ப்பர்களிடம் அதிகம் உள்ளது. ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை தியானித்தோம். அதனுடைய சுருக்கத்தை மறுபடியும் இப்பொழுது பார்க்கலாம். பழைய ஏற்பாடு மேசியாவின் 2 வருகைகளை தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் கண்டோம். முதலில் அவர் பாடுபடும் ஊழியக்காரராகவும் பின்னர் வெற்றி வேந்தராகவும் வருகிறார். இது கிறிஸ்துவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. இது வேத வாக்கியங்கள் முழுவதும் பின்னி பிணைந்துள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவு ஊருக்குச் செல்லும் வழியில் சீடர்களுடன் நடந்து செல்லும்போது இதே விஷயத்தில் அவர்களின் அறியாமையை கடுமையான முறையில் உணரச் செய்தார். பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்கள் மட்டுமே இருந்த காலகட்டத்திலேயே அவர்கள் மேசியாவின் 2 வருகையை தெரிந்திருக்கவில்லை என்று இயேசு தம்முடைய சீடர்களை கடிந்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது முழு வேதாகமமும், அதாவது 66 புத்தகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட பின்பு நம்மிடத்தில் இருந்து அவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார்? விவேகம், அதாவது வேதாகமத்தின் பகுத்தறிவு என்பது விசுவாசிகளுக்கு ஒரு விருப்பத் தேர்வு அல்ல. அது நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் ஒன்றாகும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 2ஆம் பாகத்தில் நாம் தியானித்ததை சற்று நினைவு கூறலாம். 4 சுவிசேஷங்களை இணைத்து புரிந்து கொள்வதன் மூலம் அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல, ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கின்றன என்று தெளிவானது. இந்த ஒருமைப்பாடு விமர்சனங்களுக்கு பதிலளிக்க உதவுவது மட்டுமல்லாமல் விசுவாசிகள் முழுமையான மீட்பின் சரித்திரத்தை தெளிவாக காணவும் உதவுகிறது. வருத்தத்திற்குரிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4 நற்செய்திகளின் புத்தகங்கள் சுவிசேஷகர்களுக்கானவை என்றும் நிருபங்கள் பாஸ்டர்களுக்கானது என்றும் ஒரு மூத்த 30 வருடத்திற்கும் மேற்பட்ட அனுபவமுள்ள ஒரு பாஸ்டர் என்னிடம் ஒருமுறை கூறியது மிகவும் வேதனைக்குரியது. சுவிசேஷம், அதாவது நற்செய்தி, நமது விசுவாசத்தின் அஸ்திவாரம். ஆதாமேவாள் மூலமாக உலகில் பாவம் நுழைந்தபோது தொடங்கிய மீட்பின் வரலாற்றை அது சுமந்து நிற்கிறது. அந்த நிமிடம் முதல் மனுக்குலம் ஒரு மீட்பருக்காக காத்திருந்தது. ஒரு விதை பலன் தர வேண்டுமானால் அது செத்து மடிய வேண்டும் என்பது போல மேசியாவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக மட்டுமே நித்திய ஜீவன் சாத்தியம். இயேசு தெளிவாக கூறியது போல, சிலுவையின் வழியே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சுவிசேஷம் என்பது குறிப்பிட்ட குழுவிற்கோ அல்லது குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது அனைத்து தலைமுறைகளுக்கும், அனைத்து விசுவாசிகளுக்குமானது. இதை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கடைசி பயணத்தில் உள்ள சில முக்கிய காரியங்களை இப்பொழுது பார்க்கலாம். இயேசு அத்திமரத்தை சபிக்கிறதும் அதன் பின் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதும் தற்செயலானது அல்ல. ஜக்கரியா தீர்க்கதரிசி
பின்வரும் அதிகாரங்களில் உள்ள அதே மாதிரியை இது பின்பற்றுகிறது. முதலில் நியாயத்தீர்ப்பு, பின்னர் சுத்திகரிப்பு. இந்த வரிசையை சற்று கூர்மையாக கவனியுங்கள். அத்திமரம் சபிக்கப்பட்டது, அது உலர்ந்து போனது, பின் நாட்களில் துளிர்விட்டது. ஆனால் இறுதி சுத்திகரிப்பு அந்தி கிறிஸ்துவின் காலத்திற்காக இன்னும் நிலுவையில் உள்ளது. வேத வாக்கியங்களின்படி மேசியா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார். அவர் சமாதானத்தை அருள வந்தார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் ஜனங்களால் அவர் நிராகரிக்கப்பட்டார். அந்த நிராகரிப்பின் விளைவுகள் கடந்த 2000 ஆண்டுகால வரலாற்றையே மாற்றி அமைத்துள்ளன. ஆனால் ஜக்கரியா தீர்க்கதரிசியின் குரலில் உடனடியாக துனி மாறுகிறது. அடுத்து வரும் வசனங்களில், போர் நிறுத்தப்படுமாம், பூமியில் உள்ள எல்லா புறஜாதிகளுக்கும் சமாதானம் வருமாம், மேசியாவின் ஆட்சி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லுமாம். இது உடன்படிக்கையின் மொழி. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அதாவது ஆபிரகாம் சந்ததியில் வரும் மேசியாவின் மூலம் பிரிந்து சென்ற நாடுகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதே. தாழ்மையுடன் முதலில் வந்த அதே ராஜா அதிகாரத்துடன் மீண்டும் வருவார். இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றி சிறைப்பட்டவர்களை விடுவித்து தம் ஜனங்களை பாதுகாத்து முழு பூமிக்கும் கர்த்தராக தம்மை வெளிப்படுத்துவார். ஜக்கரியா தீர்க்கதரிசி வேண்டுமென்றே எழுதிய விதத்தை கவனியுங்கள். ஒரே தீர்க்க தரிசனம், 2 நகர்வுகள். ஒரே ராஜா, 2 வருகைகள். சமாதானம் முதலில் வழங்கப்பட்டது, சமாதானம் பின்னர் நிலைநாட்டப்பட்டது. சமாதானத்தை அறிவித்த மேசியாவை பார்த்துவிட்டோம். நியாயத்தீர்ப்பு வழங்கும் மேசியாவை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஷலோம். God bless you.